ஐயா துணை திருநடன உலா 9. ஐயமிட்டுண்ணா அரும்பாவியாவரையும் பொய்யரையும் வெட்டி பெலியாக்கி மெய்யிழந்து நெய்யும் கலியோடு அனல்லாவி கொண்டறிக்கே வெய்யவன் போல் சோதி ஒன்று ஆகுமே. அதாவது ஐயமிட்டுண்ணா அரும்பாவி அவரையும் நமக்கு நெறிப்படி வாழ்வதற்காக தரப்பட்ட அந்த நெறியான வாழ்க்கை முறையில் ஒன்று பகிர்ந்து உண்ணக்கூடிய வாழ்க்கை. அதை நாம் விருந்தோம்பல் என்று சொல்லலாம். நம்மை நாடி வருகின்றவர்களை உபசரித்து அவர்களுக்கு உணவு அளிப்பது என்று சொல்லலாம். தான் மட்டும் உண்ணாமல் தான் பெற்ற அந்த சுகத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து அந்த பசியை ஆற்ற வேண்டும். எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றுபோல் பாவிக்க வேண்டும். தனக்கு எப்படி பசி வருகின்றதோ அதே போன்ற பசி எல்லோருக்கும் இருக்கும். எல்லா ஜீவராசிகளும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கும் என்பதை உணர்ந்து ஒரு மனிதனானவன் வாழ வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற போது இறைவனுடைய அந்த பரிபூரண அந்த அன்புக்கு நாம் பாத்திரமாவோம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் நான் எனது என்று சுயநல போக்கோடு வாழுகின்றவர்கள், அதான் ஐயமிட்டுண்ணாத அரும்பாவி என்று சொல்லுகின்றார். அதான் பிறருக்கு கொடுத்து அங்கே புசிக்காதவன், உண்ணாதவன், பிறருடைய வேதனையை உணர்ந்து கொள்ளாதவன், தான் மட்டும் தான் எனது நான் எனது என்ற நிலையில் வாழுகின்றவன் அரும்பாவி என்று ஐயா சொல்லுகின்றார். அந்த பாவியை அங்கே பொய்யரையும், அப்படிப்பட்ட பொய்யர்கள் அவர்கள் மெய்யர்கள் அல்ல, அவர்கள் இறைவனை அடைவதற்கு தகுதி உடையவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட அந்த பொய்யர்களையெல்லாம் வெட்டி அங்கே பெலியாக்கி அவர்களுடைய நிலையெல்லாம் அழித்து இந்த கலியோடு கலி அழிகின்ற போது அந்த கலியோடு அங்கே அவர்களும் அந்த அக்னியில் தள்ளப்பட்டு அனலாவி கொண்டறிக்க அந்த அக்னிக்குள் தள்ளப்பட்டு அங்கே அழிப்பதற்காக வேண்டி வெய்யவன் போல் சோதி. அதாவது சூரியன் எப்படி சுத்த பிரகாசமாக இருக்கின்றதோ அதுபோல சூரிய பிரகாச சுத்த வைகுண்டராசர் என்று சொல்லக்கூடிய வைகுண்டர் அங்கே ஜோதி சொரூபனாக தோன்றி எல்லோருடைய உள்ளிலும் பிரகாசமாக இருந்து ஞான ஒளியை எழுப்பி நல்லவர்களுக்கு நல்வாழ்வு கொடுத்து தீயவர்களை அழித்து நரகில் தழுவதற்காக அங்கே தோன்றி வந்திருக்கின்றார் என்ற செய்தியை இங்கே நமக்கு ஐயா சொல்லி இருக்கின்றார்கள். ஐயா